வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சத்யாவோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு சிந்தாமணியோட பொண்ணு ரேகா வந்துட்டு போகிறாங்க. அவங்க பெரிய கேக், நிறைய ட்ரெஸ்ஸஸ்னு சத்யாவுக்கு வாங்கிட்டு வர எல்லாருக்குமே கொஞ்சம் சந்தேகமாகுது. அந்த பொண்ணும் போகிறப்ப ஈவினிங் டேபிள் புக் பண்ணியிருக்கேன், டின்னருக்கு போகலாம், இன்னைக்கு உங்கள் ரிசல்ட்டை சொல்லுவீங்கன்னு நம்புறேன்னு சொல்லிட்டு போக எல்லாருக்குமே கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு. முத்து ஓப்பனாக கேட்டுடுறாரு. கொஞ்சம் தயங்குற சத்யா ஆமான்னு சொல்ல, ஓகேடா சத்யா, நீ ஓகே சொல்லுடா, உனக்கு பிடிச்சிருந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு என்கரேஜ் பண்ண மீனா அப்போஸ் பண்ணுறாங்க. ஏன் மீனா, பணம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்குல்ல, உங்க வீட்டோட செலிப்ரேட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொன்னிச்சு, அந்த ஒரு வார்த்தை போதுமே அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க காதல் வேணா வசதியெல்லாம் பார்க்காம இருக்குங்க, ஆனா கல்யாணம் பார்க்குன்றாங்க மீனா. சத்யாவும் அப்படியே யோசனையா நிக்க, அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். டேய் சத்யா, நீ போய் தைரியமா சொல்லுடா, பார்த்துக்கலாம், நான் இருக்கேன்டான்றாரு முத்து. சத்யாவும் ரொம்ப சந்தோஷமாயி தேங்க்ஸ் மாமாங்கிறாரு. அப்புறம் மாமா, இந்த விஷயம் சீதாவுக்கும் அம்மாவுக்கும் இப்போதைக்கு தெரிய வேண்டாம், ஒருவேளை அக்கா சொன்ன மாதிரி தப்பாயிடுச்சுன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது மாமான்னு சத்யா சொல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாதடா, அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோங்கிறாரு முத்து. ஆனா ஒன்று, நீ போய் தைரியமா சொல்லிட்டு வந்துரு சரியா அப்படின்னு முத்து கேட்க, சரி மாமா, நான் போயிட்டு வந்துடுறேன், போயிட்டு வரேன்க்கா அப்படின்னு சத்யா ரொம்ப சந்தோஷமா போக, டேய் அப்படின்னு கொஞ்சம் பயமும் தயக்கமுமா கூப்பிடுறாங்க மீனா. சத்யா போயிட, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்கன்றாங்க முத்துக்கிட்ட. மீனா, 2 பேருக்கும் பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியது தானே, அப்புறம் என்னங்கிறாரு முத்து. இவருக்கு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே புரியலன்னு நினைக்கிற மீனா, அவங்க வீட்டில் இதுக்கெல்லாம் ஒத்துக்குவாங்களான்னு தெரியலையே அப்படின்னு மீனா சொல்ல, சத்யா என்ன வேலை வெட்டி இல்லாமலா இருக்கிறான், நல்லா படிச்சிருக்கிறான், நல்ல வேலையில் இருக்கிறான், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருக்கு அவனுக்கு. மீனா, அவன் பெருசாக வருவான், பயப்படாத, எல்லாமே நல்லபடியாக தான் நடக்குங்கிறாரு முத்து. இல்லைங்க, எனக்கு என்னமோ பயமாக தாங்க இருக்கு, பார்ப்போம். சரிங்க, நான் கடை கிளம்புறேங்கன்றாங்க மீனா. அப்படியா, சரி, இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலதான் சவாரி இருக்கு, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல, சும்மா தான் இருக்கணுங்கிறாரு முத்து. அப்ப வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு மீனா சொல்ல, வீட்டுக்கு தான் போக முடியாதுங்கிறாரு முத்து. இன்னைக்கு தானே மனோஜுக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க அப்படின்னு முத்து சொல்ல, அதுக்கு நீங்க ஏன் வீட்டுக்கு போகாம இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, நானும் ரவியும் வீட்டில் இருக்கக்கூடாதுன்றது அம்மாவோட கண்டிஷன். சரி, நான் நேராக ஷெட்டுக்கு போகிறேன், உன்னை அப்படியே கடையில் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும்போதே கேக்கெல்லாம் கொடுத்துட்டு அவங்க அம்மா உள்ளர வர்றாங்க. சரின்னு மீனா கிளம்ப, அத்தை நாங்கள் அப்படியே போயிட்டு வரோம் அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்க மாப்பிள்ளன்றாங்க அவங்க அம்மா. அம்மா போயிட்டு வரோம் அப்படின்னு மீனாவும் சொல்ல சரிங்கிறாங்க. 2 பேரும் கிளம்புறாங்க. இங்கே விஜயா ஒரே பரபரப்பா, சேரை இங்க எடுத்து போடுறதும் அங்க எடுத்து போடுறதுமா அலப்பறைய கூட்டிக்கிட்டு இருக்காங்க. மீனா இருந்தா உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு செம்ம அதிகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்ப தானாவே வேற வழி இல்லாம செஞ்சுட்டு இருக்காங்க. டைனிங் டேபிள் சேர் ஒன்ன கொண்டு வந்து அடிஷ்னலா இங்க சேர்த்துக்கிட்டு இருக்க அண்ணாமலை வர்றாரு. பரபரப்பா போற விஜயா படார்னு காலில் இடிச்சுட்டு ஐயோ அப்படின்னு வழியில துடிக்கிறாங்க. நீ இப்படியே தடுமாற்றத்திலேயே வேலையை செஞ்சுட்டு இருக்காத, எங்கேயாவது விழுந்துட்டீன்னா அப்படிங்கிறாரு அண்ணாமலை. ஏங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க வர்ற நேரம் ஆயிடுச்சுங்க, நீங்க போய் அங்க உட்காருங்க அப்படின்னு கொலுபூமை மாதிரி அண்ணாமலைக்கு ஒரு இடத்த காட்டுறாங்க விஜயா. அவங்க வர்ற நேரத்துல நீ கீழே விழுந்துட்டேன்னா உன்னை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்குள்ள போகணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, என்ன இந்த நேரத்துல இப்படி பேசுறீங்கன்னு நினைக்கிற விஜயா, வாயை வச்சுட்டு சும்மா இருங்களேன், அபசகுணமா ஏதாவது பேசிக்கிட்டு அப்படின்னு விஜயா மிரட்டுறாங்க. இங்க பாரு விஜயா, இப்போவும் நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா மனோஜை பிடிச்சிருந்தாலும் அவங்க வேண்டான்னு சொல்லிடுவாங்க அப்புறமா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, மனோஜை பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிச்சி போயிடும், உடனே எப்போ கல்யாணம்னு தான் கேட்பாங்க அப்படின்னு விஜயா ஆசையா ஆர்வமாக சொல்ல, பொதுவாக ஒரு நல்ல விஷயம்னா சொந்த பந்தம் ஊரில் இருக்கவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு தான் செய்வோம், ஆனால் வீட்டில் இருக்க பசங்க மருமக இப்படி எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்கறத இப்பதான் நான் பாக்குறேங்கிறாரு அண்ணாமலை. முதல்ல அவங்க வந்து பார்த்துட்டு எல்லாம் செட் ஆகட்டும், அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கல்யாணத்தை நடத்திடுவோம் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. சந்தோஷத்துல அவங்க முகம் கூட ரொம்ப பிரைட்டா இருக்கு. நான் சொல்லி என்னைக்கு நீ கேட்டிருக்க,
பட்டா மட்டும்தான் திருந்துவேங்கிறாரு அண்ணாமலை. என்னங்க எனக்கு சாபம் விடுறீங்க அப்படின்னு விஜயா கோவமா கேட்க, நான் எங்க சாபம் விடுறேன்? இந்த ஜாதகம், ஜோசியம், சடங்கு, சம்பிரதாயம் உன்ன மாதிரி எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நாம என்ன செய்யறோமோ, என்ன எண்ணத்துல செய்யறோமோ அதுதான் நமக்கு நடக்குங்கிறாரு அண்ணாமலை. நான் நல்ல எண்ணத்தோட தான் என் பையனுக்கு கல்யாணம் நடத்தணும்னு நினைக்கிறேன், நீங்களும் அதே மாதிரி நினைங்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கும் போதே, விஜயா மேடம் அப்படின்னு அன்னைக்கு பார்வதி வீட்டுக்கு வந்த கவிதா கூப்பிடுறாங்க. உடனே விஜயா பயங்கர சந்தோஷமாயி, வாங்க 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 அப்படின்னு ஓடி வர, அவங்க பின்னாடியே இன்னொருத்தர் வர்றாரு. இவங்க தான் பொண்ணோட அப்பா அப்படின்னு சொல்ல அவரு ஒரு கும்பிட போடுறாரு. விஜயாவும் வாங்க வாங்கன்னு கும்பிடுறாங்க. ஹலோ இந்தாங்க அப்படின்னு அவங்க கூட வந்தவங்க ஒரு பேக்கை கொடுக்க, வாங்க வாங்கன்னு வாங்கிக்கிறாங்க விஜயா. வாங்க உட்காருங்க அப்படின்னு அவங்கள கூட்டிக்கிட்டு வர்ற விஜயா, இவர் தான் என் வீட்டுக்காரன்னு அண்ணாமலையை காட்ட, அவரும் வாங்க வணக்கம்ன்றாரு சிம்பிளா. வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எல்லாரும் நிக்க, வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு விஜயா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பொண்ணோட அம்மா அப்படியே வீட்டை பார்வையால சுத்தி பாக்குறாங்க. விஜயாவும் ஜம்முன்னு அண்ணாமலை பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. பொண்ணோட அம்மா இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்தி பாக்குறத பார்த்துட்டு, இது எங்களோட சொந்த வீடு தான், வீடு என் பேர்ல தான் இருக்கு, என் அப்பா எனக்காக கல்யாணத்தப்ப தந்தது அப்படின்னு விஜயா பீத்திக்கிட்டு இருக்க. ஓ அப்படிங்களா, ரொம்ப நல்லா இருக்கு, அதான் பாத்துட்டு இருக்கேன்றாங்க அவங்க. விஜயாவும் சந்தோஷமா பல்லு மொத்தத்தையும் காட்டிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஏன்னு சிரிப்பை தத்தெடுத்துட்டு உட்கார்ந்து இருக்க. நீங்க கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு ரிட்டையர் ஆயிருக்கீங்கன்னு சொன்னாங்க, எங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு பொண்ணோட அப்பா கேட்க, அண்ணாமலை கொஞ்சம் ஆர்வமா, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே, ஏங்க அதெல்லாம் பொறுமையா பேசிக்கலாம், நேரம் நல்லா இருக்கு, முதல்ல பையனை பாத்துருங்க அப்படின்னு விஜயா அண்ணாமலையை மெதுவா தன்னோட பக்கம் இழுத்துக்கிட்டு சொல்றாங்க. வந்தவங்களுக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்கல, கேட்டா சம்பந்தத்துக்கு முன்னாடி கை நினைக்க மாட்டோம்னு வேற சொல்லிக்குவாங்க. சரி சரி இருக்கட்டும், சரி சரி வர சொல்லுங்கன்னு பொண்ணோட அம்மா சொல்றாங்க. மனோஜ் மனோஜ் அப்படின்னு விஜயா கூப்பிட, எல்லாரும் ஆர்வமா அங்கேயே பார்க்க, அந்த அக்கா தங்கச்சி 2 பேரும் சந்தோஷ சிரிப்போட பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ் அப்படியே கோட் சூட்ல ரொம்ப ஸ்டைலா ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்கறாரு ரூம்ல இருந்து. ஏதோ ரேம்ப் வாக் வந்து நிக்கிற மாடல் மாதிரி அவரு நிக்க, பொண்ணோட அம்மா அவரை ஏறி இறங்க பாக்குறாங்க. அந்த கவிதா சிரிப்போட பார்த்துக்கிட்டே இருக்க, அவங்க அக்கா நல்லா இருக்காரு இல்லன்னு கேக்குறாங்க. அப்படின்னு அவங்களும் தலையாட்டுறாங்க. அண்ணாமலைக்கு பையனை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னு சிரிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு. பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் மனோஜிய வச்சுக்கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்காங்க. ஜியா சூப்பரா இருக்கடா, கலக்கிட்டடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாட பண்ணிட்டு, இவன் தான் என் மூத்த பையன் மனோஜ் அப்படின்னு விஜயா சொல்ல, வணக்கம் வணக்கம் தம்பின்றாங்க பொண்ணோட அம்மா. வணக்கம்னு பொண்ணோட அப்பாவும் சொல்ல, மனோஜா அழகா வணக்கம் சொல்றாரு. மனோஜ் இவங்க தான் பொண்ணோட அப்பா அம்மா அப்படின்னு விஜயா சொல்ல, அப்படின்னு அவரும் அடக்கமா தலையாட்ட, பொண்ணோட அம்மா அவங்க அப்பா கிட்ட திரும்பி ஏதோ சொல்றாங்க. அவங்க 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருக்க, லாலா கடை அல்வாவை பார்த்த மாதிரி அக்கா தங்கச்சி 2 பேரும் மனோஜையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே வர்ற மனோஜ் அவங்க அம்மா அப்பா, பொண்ணோட அம்மா அப்பா, இவங்க 2 பேருக்கு இடையில போட்டிருக்க சேர்ல உட்காந்து காலை தூக்கி போட்டு பாக்குறாரு. ஒரு கால் மேல பேண்ட் ரொம்ப டைட்டா இருக்காட்டிருக்கு, ஒத்துழைக்கல, காலை இறக்கிக்கிறாரு. தம்பி நீங்க என்ன பண்றீங்கன்னு பொண்ணோட அப்பா கேக்குறாரு. நான் ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் ஷோரூம் வச்சிருக்கேன் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்கும் போதே, அந்த கடைக்கு கூட என் பேர் தான் வச்சிருக்கான், விஜயா ஹோம் அப்ளையன்சஸ்னு அப்படின்னு விஜயா குறுக்க வந்து சொல்றாங்க. பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பொண்ணோட அப்பா கேட்க, நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு, பெரிய பில்டர் ஒருத்தவங்க கூட டைப் பண்ணி அவங்க பிளாட்டுக்கு ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின், ஏசின்னு சப்ளை பண்றேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஓ அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, ஓ சூப்பர்ல அப்படின்னு அக்காவும் தங்கச்சியும் சொல்லிக்கிறாங்க. இதோ இதோ என்னோட பிசினஸ் கார்டு அப்படின்னு உள்ளர கோட் பாக்கெட்ல இருந்து ஒரு கார்டு எடுத்து நீட்டுறாரு மனோஜ். அவரு அதை வாங்கி பார்த்துட்டு, நிறைய டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப தன்னடக்கத்தோட சிரிக்கிறாரு மனோஜ். பொண்ணோட அப்பா ஒரு சிரிப்போட நிக்க, ஆமாங்க சின்ன வயசுல இருந்தே இவன் நல்லா படிப்பான், ரொம்ப புத்திசாலி அப்படின்னு விஜயா சொல்ல, அவரு மனோஜ் கொடுத்த கார்டை பாக்கெட்ல வச்சுட்டு, பொதுவா பசங்க ஒரு டிகிரி முடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு, ஆனா இவரை இத்தனை டிகிரி படிக்க வச்சிருக்கீங்க பாருங்க, உண்மையிலேயே சார் நீங்க தான் கிரேட்டுங்கிறாரு பொண்ணோட அப்பா. என் பையன் படிச்சதுக்கு இவருன்னு இவங்க பாராட்டிட்டு இருக்காங்கன்னு விஜயாவுக்கு சொறுசொறுன்னு இருந்தாலும் அதை மறைச்சிக்கிட்டு, ஏங்க என் பையனை உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கன்னு கேக்குறாங்க. எங்களுக்கு உங்க பையனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பொண்ணோட அம்மா சொல்றாங்க. விஜயாவுக்கு ஏக சந்தோஷம். அதை விட மனோஜுக்கு
சொல்ல முடியாத அளவு ஹாப்பினஸ் தான். அப்படியே சந்தோஷ கடல்ல மிதந்துகிட்டு அம்மா பக்கம் திரும்புறாரு. அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா பார்க்க 2 பேரும் ஏதோ ஜாட பண்ணிக்கிறாங்க. அண்ணாமலை திருஷ்டி பொம்மை மாதிரி உட்கார்ந்துகிட்டு ஏன்னு சிரிச்சிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். ஒரு தடவை நீங்களும் எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணை பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாம மத்த விஷயங்கள்லாம் பேசலாங்கிறாரு பொண்ணோட அப்பா. சரிங்க, நீங்க எப்பன்னு சொன்னான்னு விஜயா ஆரம்பிக்க, ஒரு நிமிஷம் இரு விஜயா அப்படின்னு தன்னோட இருப்பை உணர்த்துற அண்ணாமலை, எங்க குடும்பத்தை பத்தி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி குனிய, அதெல்லாம் அப்புறம் பேசலாம் அப்படின்றாங்க விஜயா. அவரு ஏதோ சொல்ல வர்றாரே, சொல்லட்டுமே அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்லிட, விஜயாவால எதுவும் பண்ண முடியல. எங்களுக்கு 3 ஆம்பளை பசங்க. முதல் பையன் மனோஜ், 2வது பையன் முத்து, 3வது பையன் ரவிங்கிறாரு அண்ணாமலை. அவங்கெல்லாம் எங்க அப்படின்னு ஆர்வமா கேக்குறாங்க பொண்ணோட அம்மா. அவங்கெல்லாம் வேலை விஷயமா போயிருக்காங்க. முத்து டிராவல்ஸ்ல கார் ஓட்டிட்டு இருக்கிறான். 2 கார் வச்சிருக்கிறான். சீக்கிரமே டெவலப் ஆயிடுவான். ரவி ஒரு ஹோட்டல்ல செஃப்பா இருக்கிறான். அப்புறம் எங்க 2 பசங்களுக்குமே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாரு அண்ணாமலை. உடனே அந்த பொண்ணு கவிதா, என்னது கல்யாணம் ஆயிடுச்சா? எங்க ஒய்ஃப் 2 பேரும் யாரையுமே காணோமே அப்படின்னு கேட்க, விஜயா ஏதோ சொல்ல வர, 2 பேருமே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறாரு அண்ணாமலை. ஏங்க அவங்கள பேச விடுங்க, நீங்களே பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க விஜயா. வந்தவங்க 4 பேர் முகமே ஒரு மாதிரி சுண்டி போயிருக்கு. மனோஜும், ஐயோ இந்த அப்பா வாய வச்சுட்டு சும்மா இருக்காம இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு பதட்டமா பார்க்க, விஜயா நிலைமைய சமாளிக்க, இவர் எப்பவுமே இப்படிதான், அவரே பேசிட்டு இருப்பாரு, நம்மள பேசவே விட மாட்டாரு அப்படின்னு விஜயா சிரிச்சுக்கிட்டே சொல்ல, பரவாயில்லங்க பேசட்டும், இதுல என்ன இருக்கு, எல்லாருமே பேசி தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்றாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும், அது மறைக்கக்கூடிய விஷயமும் அல்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, மனோஜ் திருட்டு மொழி முழிக்கிறாரு. இவ்வளோ நேரம் ஹேண்ட்ஸமா இல்லாட்டியும் ஏதோ நல்லா இருந்தாருன்னு தோணுச்சு. இப்ப திருட்டு மொழி முழிச்சிட்டு கன்றாவியா இருக்காரு. என்ன சொல்லுங்கன்ற மாதிரி பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் பார்க்க, கவிதாவும் அவங்க அக்காவும் ஒரு பார்வை பார்த்துட்டு என்னவா இருக்கும்னு திரும்புறாங்க. மனோஜுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட, கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு அதிர்ச்சியோட கேக்குறாங்க பொண்ணோட அம்மா. இப்ப டைவர்ஸ் கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, பொண்ணோட அம்மா அப்பா 2 பேருக்குமே முகத்துல ஈரப்பசியே இல்ல, அப்படியே உலர்ந்து போயிருக்காங்க. 2 பேரும் விரக்தியா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அடுத்து அவங்க 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் ஏதோ ஹஸ்கி வாய்ஸ்ல பேசிக்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர ஆத்திரம் அண்ணாமலை மேல. ஆனா அதை காமிக்க முடியாம, ஐயோ என்ன சொல்ல போறாங்களோன்னு பயத்தோட பாக்குறாங்க. அம்மா, முத்துவையும் ரவியையும் வெளியே அனுப்புன மாதிரி இவரையும் வெளியே அனுப்பி இருக்கணுமா? எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு விடுறாரு பாருங்க அப்படின்னு மனோஜ் விஜயாவை பார்க்க, அண்ணாமலையும் விஜயாவை பாக்குறாரு. வாய வச்சுட்டு உங்களால சும்மா இருக்க முடியாதா? உங்ககிட்ட கேட்டாங்களா? அப்படின்ற மாதிரி விஜயா வெறுப்பா அண்ணாமலையை பாக்குறாங்க. பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்க, விஜயாவோட ஹார்ட் பீட் எகிர்னு எகிறது. ஐயோ இவர் வேற தேவையில்லாம இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரே, இப்ப என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையே அப்படின்னு புலம்புற விஜயா. ஏங்க அப்படின்னு அண்ணாமலையை பார்த்து சங்கடமா கேக்குறாங்க. மனோஜும் அண்ணாமலையை முறைச்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் பேசின பொண்ணோட அம்மாவும் அப்பாவும், இதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட, விஜயாவால நம்பவே முடியல. ஏக சந்தோஷம் அவங்களுக்கு. மனோஜுக்கும் அவ்வளவுதான், சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமாயிடுது. எங்க பொண்ணு ஜாதகத்திலேயும் தோஷம் இருக்கு, இப்படி ஒரு வரன் அமையறதுதான் என் பொண்ணுக்கும் நல்லதுன்னு தோணுது, எங்களுக்கு இதுல முழு சம்மதம் அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்ல, விஜயாவுக்கு மனோஜுக்கு அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. 2 பேருமே அண்ணாமலைய பெருமையோட பாக்குறாங்க. உடனே அண்ணாமலையும், உங்களுக்கு அதுல பிரச்சனை இல்லைன்னா எங்களுக்கு சந்தோஷம் தாங்கிறாரு. இங்க பாருங்க, நீங்களும் பொண்ணை வந்து பாத்துருங்க, அப்புறம் மத்த விஷயத்த பேசிக்கலான்னு பொண்ணோட அப்பா சொல்றாரு. அண்ணாமலை ஏதோ சொல்ல வர, இதுல பேசுறதுக்கு என்னங்க இருக்கு, நீங்களே பெரிய இடமா இருக்கீங்க, உங்களுக்கு சொல்லி தெரியணுமா என்ன, என்ன செய்யணும்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு விஜயா நாசூக்கா அவங்க மனசுல இருக்கிறத சொல்லிடுறாங்க. பொண்ணோட அப்பாவும் நிறைவா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, பையனை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மற்றபடி வேற எதுவும் எங்களுக்கு பெருசா பிரச்சனை இல்ல, நீங்க எதிர்பார்க்கறத விட நாங்க பெருசாவே பண்ணுவோம் அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்லிட, பொண்ணோட அம்மாவும் வெறும் புன்னகையோட அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. விஜயாவோட மனோஜோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாம போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம்
அப்படின்னு விஜயா சொல்ல, அதுக்கு முன்னாடி நீங்க பொண்ணை பார்க்க வந்தா பரவாயில்ல அப்படின்றாங்க பொண்ணோட அம்மா. நாளைக்கே நாங்க வர்றோங்கன்றாங்க விஜயா. சரிங்கன்னு அவங்க சொல்லிட்டு இருக்க மனோஜ் வேகமா எழுந்து விஜயா பக்கத்துல வந்து, அம்மா உன்னோட போட்டோ இருக்கான்னு அவங்க கிட்ட கேளுங்கம்மா அப்படின்னு காதை கடிக்கிறாரு. அப்படின்னு விஜயா பார்க்க மொபைல்ல வச்சிருப்பாங்க, கேட்டு வாங்கி கொடுங்கம்மா பிளீஸ்ங்கிறாரு மனோஜ். என்னடா நீ வேற சும்மா இருடான்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. மாப்பிள்ளை என்ன கேக்குறாருன்னு பொண்ணோட அம்மா கேக்குறாங்க. ஒண்ணு இல்லைங்க, நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும்னு கேக்குறான், அவ்வளவுதான். ஏன்னா அவன் பெரிய பிசினஸ் மேன் இல்ல, அங்க இங்கன்னு போக வேண்டி இருக்கும். டயத்தை சொன்னா அதுக்கேத்த மாதிரி மாத்திக்குவான்றாங்க விஜயா. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களே டைம் பார்த்து சொல்லுங்கன்றாங்க அவங்க. சரிங்க, நான் பார்த்துட்டு கால் பண்றேன் அப்படின்னு விஜயா சொல்ல, சரிங்க அப்ப நாங்க வர்றோங்க அப்படின்னு பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் எழுந்திருக்க, சரிங்கன்னு விஜயாவும் அண்ணாமலையும் கூட எழுந்து நிக்கிறாங்க. சார், மற்ற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மறைச்சுதான் கல்யாணம் பண்ணுவாங்க, ஆனா நீங்க உண்மையெல்லாம் சொல்லிட்டீங்க, உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அண்ணாமலையோட கைய பிடிச்சி பொண்ணோட அப்பா சொல்றாரு. அவரும் மெதுவா கைய உருவிக்கிட்டு நன்றிங்கன்னு சொல்ல, நான் அப்ப நாங்க வர்றோம் அப்படின்னு அவரும் கைய கூப்பிடுறாரு. வர்றோங்க அப்படின்னு பொண்ணோட அம்மாவும் சொல்ல, அடுத்து கவிதாவும் அவங்க அக்காவும் சிரிப்போட வந்து நாங்க வர்றோங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. விஜயா வாசல் வரலும் வந்து வழி அனுப்ப, வர்றவங்க போயிட்டு வர்றவங்கன்னு 3 பேரும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க எப்படா படி இறங்குவாங்கன்னு பார்த்துட்டு இருக்க விஜயா வேகமா அண்ணாமலை கிட்ட வந்து, அவங்க இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களா? நீங்க எதுக்கு அவசரப்பட்டு மனோஜுக்கு கல்யாணம் பண்ணின விஷயத்தெல்லாம் சொன்னீங்க? ஏதோ அவங்க பெரிய மனசு பண்ணி இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கல அப்படின்னு விஜயா அவர்கிட்ட குரலை அடக்கி கத்திக்கிட்டு இருக்க. நான் உண்மையை சொன்னதால அவங்க சந்தோஷப்பட்டு தானே போனாங்க, நிறுத்திக்க, எதையும் மறைக்க கூடாது விஜயா. ரோஹிணி எல்லாத்தையும் மறைச்சதால தானே மனோஜோட லைஃப் இப்படியாச்சு. எதுலையுமே உண்மையா இருக்கணும், அதுல என்ன கிடைக்குதோ அது கிடைக்கட்டும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தலையில இருந்து அடிச்சுக்கிற விஜயா. சரி, நாளைக்கு காலையில அவங்க வீட்டுக்கு போகணும், எந்த ராசிப்படி போனா நல்லதுன்னு நான் போய் ஜோசியர்கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு விஜயா உள்ளர போற போகல விஜயா சாப்பிடுறதுக்கு குளிக்கிறதுக்கு தூங்குறதுக்கு கூட ஜோசியர்கிட்ட கேட்டுதான் செய்வாங்க போல இருக்கு. விஜயா அந்த பக்கம் போனதும் முன்னாடி வர்ற மனோஜ், அப்பா நீங்க அம்மாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி போட்டோவை பார்த்து தானே ஓகே பண்ணனீங்க அப்படின்னு கேட்க, இவன் எதுக்குடா இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறான்னு நினைக்கிற அண்ணாமலை. ஆமாங்கிறாரு. ஏன் கேட்கிறேன்னு அவர் கேட்க, இல்ல நான் இன்னும் பொண்ணோட போட்டோவை பார்க்கல, போட்டோவை பார்க்காம எப்படி பொண்ணு பார்க்க போறது அப்படின்னு மனோஜ் சீரியஸா கேட்க, எட்டு அந்த சவுக்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பார்க்க, ஐயோ இதுக்கு மேல இவர் முன்னாடி நின்னா ஆபத்து அப்படின்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு மனோஜ். ரேகா ஒரு ரெஸ்டாரண்ட்ல டேபிள் புக் பண்ணிட்டு சத்யாவுக்காக ஒரு சின்ன தடுமாற்றமும் எதிர்பார்ப்புமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ யோசனையா உட்கார்ந்துட்டு இருக்க, ஹாய் ரேகான்னு சத்யாவோட வாய்ஸ் கேக்குது. ஹாய் சத்யா அப்படின்னு அவங்க வேகமா திரும்புறாங்க. சத்யா அங்க புன்னகை மன்னனா நின்னுட்டு இருக்க, உட்காருங்க அப்படின்னு ரேகா சொல்ல, சத்யாவும் ரேகா பக்கத்திலேயே உட்கார்றாரு. இன்னைக்கு பர்த்டே உங்களுக்கு தான், ஆனா எனக்கு தான் கிஃப்ட் கிடைக்க போற மாதிரி இருக்கு. உங்க ஆன்சர் எதுவா இருக்கும்னு தெரியல, ஆனா பாசிட்டிவா இருக்கும்னு நம்புறேன், அதுக்கு தான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ரேகா பேசிட்டு இருக்க. சத்யா எதுவும் பார்க்காம அவங்க முகத்தையே பார்த்துட்டு இருக்காரு. ரேகாவும் சத்யாவோட கண்களையே பார்த்துட்டு என்ன சொல்ல போறீங்கன்னு கேக்குறாங்க. சத்யா அமைதியா பார்த்துக்கிட்டே இருக்க, நீங்க சைலண்டா இருக்கிறது எனக்கு இன்னும் டென்ஷனா இருக்கு. லவ்ல வெயிட் பண்ற ஃபீலிங் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, அப்படிதான் இருக்கு, ஆனா கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்கு. ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னை வெயிட் பண்ண வைக்க போறீங்களா அப்படின்னு கண்ணில் படபடப்பும் ஆர்வமும் எதிர்பார்ப்புமா கேக்குறாங்க ரேகா. சத்யா அமைதியாவே இருக்க, ரேகாவோட கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி இருக்கு. அவங்க அப்படியே சத்யாவையே பார்த்துட்டு இருக்க. சத்யா அப்படியே பேக்ல கைய விட்டு ஒரு ரேப் பண்ண ரோஸ் எடுத்து நீட்டுறாரு. அதுவரையிலும் ரேகாவோட கண்கள்ல இருந்த படபடப்பு, பயம், எதிர்பார்ப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு அப்படியே ஒரு சந்தோஷமும் நெகிழ்ச்சியும் வந்து நிக்குது. அவங்க கண்ணை கூட இமைக்காம முகத்துல அப்படியே புன்னகையோட சத்யாவை பார்க்க அவரும் கொஞ்சம் பெருசாவே சிரிச்சுக்கிட்டு ரேகாவையே பாக்குறாரு. ரேகா மெதுவா அந்த ரோஸை பார்க்க, ஐ லவ் யூ ரேகா அப்படின்னு சத்யா சொல்ல, ரேகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. உங்களுக்கு அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு கூட தெரியல. மென்னகையா இருந்தது புன்னகையா மாறி மறுபடியும் மென்னகையா மாறிட்டு இருக்கு. அடுத்து சத்யாவோட முகத்தையே பார்த்துட்டு இருக்கவங்க ரோஸை வாங்கிட்டு, ஐ லவ் யூ டூ சத்யா அப்படின்னு சொல்ல, 2 பேருமே முகம் முழுக்க சிரிப்போட ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து சத்யா மெதுவா அவர் உட்கார்ந்துருக்க சீட்டு நீளத்துக்கு கையை நீட்ட, ரேகா அப்படியே அவரோட தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. சில நிமிஷம் அவங்க 2 பேரும் உலகத்தையே மறந்துட்டு அதே பொசிஷன்ல இருக்க. ரேகாவோட மொபைல் ரிங் ஆகுது. 1 செகண்ட் சத்யா அப்படின்னு ரேகா மொபைல் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தள்ளி வர்றாங்க.
கால் ஆன் பண்ணி காதுல வச்சாலும் டிஸ்டர்ப் ஆனதுல பயங்கர கடுப்பு அவங்க முகத்துல அப்பட்டமா தெரியுது. ஹலோ ஹலோ ரேகா அப்படின்னு சிந்தாமணி பேச, என்னம்மா சொல்லு அப்படின்னு எரிச்சல மறைக்காம காட்டுறாங்க ரேகா. எங்க இருக்க நீன்னு சிந்தாமணி கேட்க, வெளியே இருக்கேன்றாங்க ரேகா. வெளியேன்னா எங்க? அததான் கேக்குறேன்றாங்க சிந்தாமணி. ஃப்ரெண்டோட வெளியே வந்திருக்கேம்மா அப்படின்னு ரேகா சொல்ல, எந்த ஃப்ரெண்டு? பொண்ணா பையனா? பேர் என்னங்கிறாங்க சிந்தாமணி. அதை தெரிஞ்சு நீ என்னம்மா பண்ண போற? என் ஃப்ரெண்டு அவ்வளோதான் அப்படின்னு ரேகா கடுப்படிக்க, இப்பெல்லாம் நீ எதையுமே என்கிட்ட சொல்றது இல்ல. சரி முதல்ல வீட்டுக்கு வாண்டுறாங்க சிந்தாமணி. எனக்கு வேலை இருக்குன்னு ரேகா சொல்ல, அப்படி என்ன வேலை? முதல்ல கிளம்பி வாண்டுறாங்க சிந்தாமணி. நான் தான் சொல்றேன் இல்ல வேலை இருக்குன்னு, நான் அப்புறமா கால் பண்றேன் வைக்கிறேன் அப்படின்னு எரிச்சலோட போனை கட் பண்றாங்க ரேகா. ஏய் ரேகா ரேகா அப்படின்னு சிந்தாமணி கட்டான போன்ல கத்திட்டு எடுத்து பாக்குறாங்க. வர வர இவ்வளவு அவ அப்பா மாதிரியே ஆயிட்டு இருக்கா, மதிக்கிறதே இல்ல கொஞ்சம் கூட அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க சிந்தாமணி. ரேகா மறுபடியும் வந்து சத்யா பக்கத்துல உட்காடுறாங்க. ஆனா செம்ம மூட் அவுட்ல இருக்காங்க. என்னாச்சு ரேகா அப்படின்னு சத்யா அவங்க பக்கமா திரும்பி கேட்க, என் லைஃப்லயே நான் இப்பதான் சந்தோஷமா இருந்தேன், ஆனா எனக்கு இப்ப வந்த கால் என்னோட ஹாப்பினஸையே டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் போதே கூடவே ஒரு ப்ராப்ளமும் வருது அப்படின்னு ரேகா ரொம்ப சங்கடமா சொல்றாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சத்யா கேட்க, நத்திங் பட் எனிவேஸ் இது நம்ம லைஃப்ல என்ன நடக்கணும், யார் கூட இருக்கணும்னு நாம தான் முடிவு பண்ணணும். திஸ் இஸ் அவர் டெசிஷன் அப்படின்றாங்க ரேகா. நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல, பட் தப்பா எடுத்துக்கலன்னா யார் கால் பண்ணான்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சத்யா கேட்க, என் அம்மா தான், நான் சொன்ன ப்ராப்ளமும் அவங்க தான்றாங்க ரேகா. நீ என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட, ஐ எம் ரியலி ஹாப்பி. ஆனா நம்ம லவ்வை என் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. என் அப்பாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கூட என் அம்மா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா உன் வீட்டில் எப்படின்னு தெரியல அப்படின்னு ரேகா சொல்லிட்டு போக, சத்யா மெதுவா ரேகாவோட கையில எடுத்து அவங்க ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இவங்க ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகி என்ன சொல்றேன்றாங்க. ஆமா ஸ்டார்டிங்ல எனக்கும் உன்னை பிடிச்சிருந்தது, ஆனா அதை தாண்டி நான் எதையுமே யோசிக்கல. நீ உன் லவ் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் உன் மேல லவ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சத்யா சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷத்துக்கு மாறிட்டு இருக்காங்க ரேகா. ஆனா அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. நம்ம ஃபேமிலி ஸ்டேட்டஸ், நம்மளோட லைஃப் ஸ்டைல் டிஃபரன்ஸ் எல்லாம் தான் அதுக்கு காரணம். ஆனா உன்னை லவ் பண்றேங்கிறத மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சத்யா சொல்ல, நெகிழ்ச்சியோட பாக்குறாங்க ரேகா. அத நான் என் அக்கா மாமா கிட்டையும் சொல்லிட்டேன், அவங்க 2 பேரும் நமக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, அது கண்டிப்பா எனக்கு தெரியும் அப்படின்னு சத்யா சொல்ல, உங்க வீட்டில் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறது எனக்கு ஹாப்பி தான், ஆனா ஏன் சிச்சுவேஷன் அப்படி இல்லை. நாம மேரேஜ் பண்றப்ப என் ஃபேமிலியில இருந்து கண்டிப்பா அப்போஸ் பண்ணுவாங்க, யோசிக்க முடியாத அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னு ரேகா இப்பவே அதை நினைச்சு கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலாம், நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு அவங்களோட கைய தன்னோட 2 கைக்குள்ளேயும் இறுக்கமா புடிச்சுக்கிட்டு ரேகாவுக்கு தைரியம் கொடுக்கறாரு சத்யா. ரேகா கண்கள் நிறைய காதலை தேக்கி வச்சுட்டு சத்யாவை பார்க்க, சத்யாவோட கண்கள்லயும் காதல் அப்படியே ஊறி வந்துட்டு இருக்கு. 2 பேரும் ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றாங்க. அப்படியே புன்னகையோட ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபியூ செகண்ட்ஸ்ல மறுபடியும் ரேகா அப்படியே வந்து சத்யா தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. அந்த மொமெண்ட் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமானதாகவும் ப்ரீசியஸாகவும் போயிட்டு இருக்கு. மீனா கோவில்ல வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. அர்ச்சகர் சுவாமிக்கு தீபாராதனை காட்டிட்டு எல்லாருக்கும் விபூதி கொடுத்துட்டு இருக்காரு. மீனாவும் விபூதியை வாங்கிட்டு, சாமி என்னால என் மாமா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க, அதை நம்பலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. என் மாமா ரொம்ப நல்லவரு, நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையை எனக்கு அவரால் கிடைச்சதுதான், அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சாமி, அதுக்காக தான் நான் இப்ப அடிப்பிரதர்ஷனம் பண்றேன் அப்படின்னு சாமி கிட்ட வேண்டிட்டு மீனா அடிப்பிரதர்ஷனத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கையில பர்ஸை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில புடவையை லைட்டா உயர்த்தி பிடிச்சிக்கிட்டு மீனா நடந்துட்டு இருக்க. ஸ்ருதி அப்படியே அங்க வர்றாங்க. மீனா அப்படின்னு கூப்பிட, வாங்க ஸ்ருதிங்கிறாங்க. என்ன மீனா பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு என்ன இங்க வர சொன்னீங்கன்னு கேக்குறாங்க ஸ்ருதி. இந்த கோவில்ல வேண்டிக்கிட்டு அடிப்பிரதட்சணம் பண்ணா நாம வேண்டினதெல்லாம் கிடைக்கும் அதுதாங்கிறாங்க மீனா. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சயின்டிபிக்கா ஒரு ரீசன் இருக்கு தெரியுமா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்படியா அது என்னன்னு கேக்குறாங்க மீனா. ஆமாங்க மீனாங்கிற ஸ்ருதியும் இப்ப மீனாவோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து நடக்கிறதுனால அடிப்பிரதட்சணமா தான் போயிட்டு இருக்காங்க. என் மாமா ஒருத்தர் ஜெகநாதன் இருக்காரு, அவர் சொல்லுவாரு இங்க பாருங்க அப்படின்னு சொல்றவங்க 2 முன்னாடி வந்து இப்படி காலை ஒட்டி நின்னுகிட்டு கைய நீட்டி கண்ணை மூடிக்கிட்டு நிக்கணும், 3 நிமிஷம் நிக்கணும். அப்படி நிக்க முடியலன்னா நம்ம பாடியில வைட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்லுவாரு. இப்படி நடக்கிறது தான் நம்ம பிரெயினுக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாரு அப்படின்னு ஸ்ருதி சொல்லிக்கிட்டே வர, ஓ இதுல இவ்வளவு நல்ல விஷயம் இருக்கா, அப்ப
அப்ப இப்படி அடிப்பிரதட்சணம் பண்றதால கடவுளையும் வேண்டுன மாதிரி ஆயிடுச்சு, நம்ம உடம்புக்கும் நல்லது நடக்குங்கிறாங்க மீனா. எக்ஸாக்ட்லி. சரி, அப்படி என்ன வேண்டுதல் மீனா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, மாமாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நான் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போகணும்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல, ஸ்ருதி யோசனையா மீனாவை பாக்குறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா வருது. அதுக்குள்ள மீனா கொஞ்ச தூரம் கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. மீனா இன்னொரு சன்னதியில சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே அடிப்பிரதட்சணத்தை தொடர, மீனா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடி வர்றாங்க ஸ்ருதி. என்ன ஸ்ருதி, நீங்களும் அடிப்பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, ஆமா மீனா, நீங்க சொன்னதை நானும் யோசிச்சு பார்த்தேன். சரி, நாமளும் கோவில் வரைக்கும் வந்துட்டோம். சும்மா நடக்கிறதுக்கு நானும் ரவியோட சீக்கிரம் சேரணும், நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் வரணும்னு வேண்டிக்கிட்டு நடக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதியும் அதே மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தான் அங்க வர முடியாத சூழ்நிலை, ஆனா உங்களுக்கு அப்படி இல்லைல்ல, நீங்க எப்ப வேணும்னா வரலாமே அப்படின்னு மீனா கேட்க, எப்ப வேணும்னாலும் வரலாம் தான், ஆனா நான் சொன்னதெல்லாம் ரவி செய்யணும்ல, அந்த நீத்துவை அவன் சாரி கேட்க வைக்கணும் அப்படின்னு நீத்து சொல்லிக்கிட்டே நடக்க, கண்டிப்பா ரவி செய்வாரு, நீங்க நல்லா வேண்டிக்கிட்டு நடங்கன்றாங்க மீனா. அப்படின்னு 2 பேரும் அடிப்பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்க, கோவிலுக்கு வந்த விஜயா இவங்க 2 பேரையும் பாத்துடுறாங்க. ஆனா அவங்க 2 பேரும் எதையும் கவனிக்காம நடந்துட்டு இருக்க, இவளுங்க என்ன இந்த நேரத்துல இங்க நடந்துட்டு இருக்காளுங்க அப்படின்னு விஜயா கொஞ்சம் தள்ளி வந்து நின்று இவங்களை பாத்துக்கிட்டு இருக்க, நிமிர்ற ஸ்ருதியும் விஜயாவை பாத்துடுறாங்க. மீனா அங்க பாருங்கன்னு காமிக்க, மீனாவும் பாக்குறாங்க. உடனே விஜயாவும் வேகமா இவங்க பக்கத்துல வந்து, என்ன ஸ்ருதி அதிசயமா கோவிலுக்கெல்லாம் வந்திருக்கன்றாங்க. ஏன் நான் வரக்கூடாதா, நான் அடிக்கடி கோவிலுக்கு வந்து சுவாமியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க ஸ்ருதி. என்ன வேண்டுதலா அப்படின்னு கேட்டுக்கிட்டே விஜயாவும் மெதுவா சேர்ந்து அவங்க கூட நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா ஆண்டின்னு ஸ்ருதி சொல்ல, என்ன வேண்டிக்கிட்டேன்னு ஆர்வமா கேக்குறாங்க விஜயா. எங்க ஆன்டி விஜயா மூட நம்பிக்கைகளை ரொம்ப நம்புறாங்க, அது தப்புன்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண கடவுளே. ஆன்டி சீக்கிரமே மனசு மாறி மீனாவை வீட்டுக்கு வர சொல்லணும்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்படியே நின்னுடுறாங்க விஜயா. அவங்க தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்க, மீனா கொஞ்சம் முன்னாடி போயிடுறாங்க. நின்னுட்டு இருக்க விஜயா குடுகுடுன்னு ஸ்ருதி பக்கத்துல வந்து, அம்மாடி இது மூட நம்பிக்கையெல்லாம் இல்ல, அந்த சாமியார் அம்மாவை பத்தி நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன், அந்த சாமியார் அம்மா எது சொன்னாலும் அப்படியே நடக்குதான் அப்படின்னு விஜயா சொல்ல, ஆன்டி இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் முதல்ல மார்க்கெட்டிங் வேலை தான் பண்ணுவாங்க, உண்மையா நடந்ததோ இல்லையோ ஆனா நடந்தா மாதிரி விளம்பரம் பண்ணி விட்டுருவாங்க, அதை சொன்னாலும் உங்களுக்கு புரியாது அப்படிங்கிற ஸ்ருதி. சரி, நீங்க ஏன் கோவிலுக்கு வந்தீங்கன்னு கேக்குறாங்க. நாளைக்கு மனோஜுக்கு பொண்ணு பார்க்க போறோம், அதுக்கு நல்ல நேரம் எப்ப வருதுன்னு கேட்டுட்டு போக வந்தேன், அப்படியே அவனுக்கு கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்க வந்தேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க, மீனாவோட வாக்கிங் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. அவங்க விஜயா சொல்றத கவனமா காது கொடுத்து கேட்டுட்டு நிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.